2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல் வந்து கடும் போட்டியாக பார்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பா காரைக்குடியில அண்ணன் சீமான் அவர்களுடைய தொகுதி வந்து கடுமையான போட்டியை எட்டி இருக்கிறது. இதற்கு முழு காரணம் வந்து நாம் தமிழர் கட்சி தான். ஏன் அப்படின்னா திராவிடர்கள் எல்லாரும் ஒன்று கூடி விட்டார்கள். அதுதான் நம்ம சொல்ல முடியும். தமிழ் தேசியத்தை வீழ்த்துவதற்காக திராவிட கும்பல்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. திமுக, அண்ணா திமுக, பாஜக, காங்கிரஸ், தமிழக வெற்றி கழகம், இந்த கும்பல்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தமிழ் தேசியத்தை வீழ்த்துவதற்காக, அதாவது நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கான வேலைகளை வந்து அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ காரைக்குடியில அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரைக்கும் அண்ணன் கட்சி தொடங்கின காலத்துல இருந்து இதுவரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தனிச்சு தான் போட்டி போட்டுட்டு வராங்க. ஒவ்வொரு தேர்தல்களையும் நாம் தமிழர் கட்சி வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்து தான் வருகிறது. அந்த வகையில கிட்டத்தட்ட 15-16 வருஷமா நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டுல தேர்தலில் போட்டி போட்டுட்டு வராங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு பதவியும் ஆட்சி அதிகாரம் கிடைக்கவில்லை. சட்டமன்றத்துக்குள்ள வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து யாரும் போகல. ஆனா இந்த தடவை விடக்கூடாது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து நாம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற முனைப்புல வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வேலை பார்த்துட்டு வராங்க. காரைக்குடி தொகுதியில வந்து சீமான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து 100% இருக்கிறது. இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய வேலையை வந்து சரியா செய்யணும், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அசால்ட்டா இருக்கக்கூடாது. அந்த காரணத்துக்காக கடைசி 4 நாட்கள் வந்து கடுமையான உழைப்பை போடுவதற்காக நாம் தமிழர் கட்சியில இருந்து வேலை பார்த்துட்டு வராங்க. அதாவது 19, 20, 21, 22 4 நாட்களும் வந்து வேற மாதிரியான திட்டங்களை போட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா 12 மாவட்டத்துக்கான அட்டவணை போட்டு ஷெடியூல் போட்டு யார் யார் எங்க எந்தெந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான திட்டம்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. பூத்து வாரியாக துண்டு அறிக்கை பரப்புரை செய்கிறது, அப்புறம் எல்இடி ஸ்கிரீன் வச்சு அந்த வாகனம் இருக்கு இல்லையா, இது வந்து கடைசி 4 நாட்கள் வந்து அந்த தொகுதி ஃபுல்லாவே சுத்திட்டு வர்றது மட்டும் இல்லாம பரப்புரையும் செய்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி திட்டங்களை வந்து ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறாங்க. அப்புறம் குட்டியான இருக்கு இல்லையா, குட்டியான இந்த மாதிரி வாகனத்துல வந்து அதுலயும் வந்து நாம் தமிழர் கட்சியோட அந்த பதாகைகள், கொடிகள், அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த போட்டோ எல்லாமே வச்சு அந்த குட்டியானையும் வந்து தொகுதி ஃபுல்லாவே சுத்திட்டு வர மாதிரி பரப்புரை செய்துட்டு வர மாதிரி நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்னெல்லாம் செய்வோம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து என்ன செய்வோம், இதை வந்து மக்களுக்கு எடுத்து உரைக்கிற வகையில வந்து அந்த 4 நாட்களும் வந்து இந்த வண்டிகள் வந்து சுத்திட்டே வரும். இது போக 2000க்கும் மேற்பட்ட இளைஞர் படைகள் வந்து ஒன்று திரண்டு அவங்க வந்து பரப்புரை செய்வதற்காக வர இருக்கிறதாட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த பரப்புரை 4 நாட்களும் பரப்புரை செய்துட்டு அவங்களுக்கு வேண்டிய அந்த ஏற்பாடுகள், தங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகள், உணவு, இந்த வேலைகள் எல்லாமே தயார் நிலையில் இருப்பதாட்டு தயார் நிலையில் வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இது போக எல்லா இடங்களிலும் தினந்தோறும் பொதுக்கூட்டம் நடக்கும். தினந்தோறும் பொதுக்கூட்டம் நடக்கும். ஒரு சில இடங்கள்ல 2-3 இடங்கள்ல பொதுக்கூட்டம் நடக்கும். இந்த பொதுக்கூட்டத்துல வந்து அண்ணன் சீமான் ஆட்சிக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சதுன்னா என்ன செய்வோம் அப்படிங்கிறத பத்தி முழுசா காணொலிகள் மூலமாட்டு அந்த விளக்கங்கள் கொடுத்து பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறாங்க. குறிப்பா சீமான் அண்ணன் அவர்கள் வந்து கடைசி 4 நாட்களும் தொகுதியிலே இருப்பதாட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் கட்சியில உள்ள முக்கியமான தலைகள் எல்லாருமே நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆட்கள், கொள்கை பரப்பு செயலாளர், ஒருங்கிணைப்பாளர், இவங்க எல்லாருமே வந்து கடைசி 4 நாட்கள் 3 நாட்கள் வந்து காரைக்குடி தொகுதியிலே வந்து இருந்து அண்ணன் சீமான் அவர்களை வெல்ல வைப்பதற்கான என்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ, அதாவது நாம் தமிழர் கட்சி தான் காரைக்குடியில எங்க திரும்பினாலும் நாம் தமிழர் கட்சியோட சின்னம், நாம் தமிழர் கட்சியோட கொடி, நாம் தமிழர் கட்சியோட அந்த ஒலி சத்தம் தான் கேட்கிற மாதிரியான அந்த ஏற்பாடுகளை இதை வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. இதை வச்சுதான் இந்த பயந்துதான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் அங்க நிக்கிறாரு இல்லையா டாக்டர் பிரபுவா, அவர் வந்து இப்போ எல்லா கட்சிகள்கிட்டையும் வந்து பேரம் வச்சுட்டு இருக்கிறாப்புல, நீங்க வந்து வித்ட்ரால் வாங்கிருங்க, போயிருங்க, இல்லைன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சேட்டைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கடைசி 4 நாட்கள் காரைக்குடி தொகுதி வந்து புழுங்க தான் போகுது. இளைஞர்கள் பட்டாளம் குவிய இருக்கிறாங்க. வெல்வது உறுதியாகி விட்டது. அது முன்னாடியே உறுதியாயிட்டு இருந்தாலும் இந்த தடவை நாம் தமிழர் கட்சி உள்ள போயே ஆகணும். இது வந்து வேற வழியே கிடையாது. ஏன்னா வந்து 15-16 வருஷம் ஆகி போச்சு கட்சி தொடங்கி. இது வரைக்கும் இன்னும் சீட்டு நம்ம பிடிச்சி ஒரு
எம்எல்ஏ கூட ஜெயிக்கல அப்படின்னாக்கி பெரிய கேள்விக்குறியாயிரும். அதனால அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகட்டு தான் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து அனைத்து தொகுதியிலையும் வந்து பயங்கரமான உழைப்பை கொட்டி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து. நிறைய இடங்கள்ல வந்து வாய்ப்பு சட்டமன்றத்துல நிறைய இடங்கள்ல ஜெயிப்பதற்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அந்த ஊடகங்கள் வந்து அப்படியே மறைச்சிட்டு இருக்கிறாங்க. கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேர்ல வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து கடைசியில தான் வச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை கூட முன்னாடி தூக்கி வச்சிருக்கிறாங்க. கருத்து கணிப்பு மே 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும் இல்லையா? இந்த ஊடகங்கள் காசை வாங்கிக்கிட்டு இதுக்கு இதை விட வேற ஏதாவது பொழப்பு பார்த்துட்டு போயிடலாம். அந்த ஊடகங்கள் வந்து காசை வாங்கிக்கிட்டு கருத்து கணிப்புங்கிற பேர்ல போலியான செய்திகளை சொல்லிக்கிட்டு நீங்க எத்தனை தடவை அடிபட்டாலும் திருந்த மாட்டீங்களா? 2021 சட்டமன்றத்திலே வந்து சீமான் அண்ணன் வந்து 1% வாக்கு தான் பெறுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நிலைமை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் வந்து வாக்கு சதவீதம் குறைவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 8% வாக்குகள் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாட்டு மாறிட்டாரு. இப்போ 2026லயும் அதே மாதிரி ஓட்டுறாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து வெல்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி. மே 4ஆம் தேதி தெரியும் யாரு வெல்றா யாரு கீழே போற அப்படிங்கிறது வந்து மே 4ஆம் தேதி தெரிஞ்சுக்குவோம். அதனால வந்து இந்த ஊடகங்கள் வந்து இவங்க வந்து என்னத்தையாவது உளருவாங்க. நாம் தமிழர் கட்சி வெல்லாது வைக்காதுன்ட்டு பாப்போம் என்ன நடக்குன்ட்டு. அண்ணன் சீமான் அவர்கள் உள்ள போட்டோம். அதுக்கு பிறகு நீங்க உங்க வாய்ச்சவடாரெல்லாம் எங்க போகுதுன்னு பார்ப்போம். இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.